வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு. எனக்கு இந்த புளிக்குழம்பு ஐட்டம்னாலே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு இதெல்லாம் பிடிக்கும். அதனால் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு வைக்க சொல்லிட்டேன். பொரியலாக வந்து வெண்டைக்காய் பொரியல், ஆம்லேட்டு, ஆஃப் பாயில், அப்பளம் இருக்குது. எனக்கு இந்த புளிக்குழம்புக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பளம் வச்சுருக்கோம். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? குழம்பு ரொம்ப சூடாக இருக்குது போல். ஓகே. ஐயோ சுடுது. முதல்ல நீ ஊற்றும் போது நிறைய ஊற்றி வச்சு ஆற வச்சுருங்க. குழம்பு இப்போ தான் சூடாக வச்சாங்க. சூப்பராக இருக்கு சித்ரா, அருமையாக இருக்குது. இன்னொன்று சூடாக இருக்குது. இதே மாதிரி என் முன்னாடி டேஸ்ட்டாக குழம்பு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா ஆல்ரெடி குண்டாயிட்டேன், இன்னும் குண்டாயிட போகிறேன். கண்டிப்பாக சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாகிட்டே இருக்கு. முன்னாடி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃபாயிடுச்சா? சோறு இருக்குப்பா. சோறு கபக்கப்புன்னு உள்ள போயிடுச்சு. வெட்னா டேஸ்டா இல்லையா? டேஸ்ட் இல்லைன்னா இறங்காது சீக்கிரம். ரொம்ப டேஸ்டாக நல்லா சாப்பிடுவேன். நீ ரொம்ப வெஜ்ஜே சாப்பிட்டு பழகிட்டேன். நான்வெஜ்ஜுக்கும் நமக்கு ரொம்ப தூரம் இருக்குல்ல, அதனால வெஜ்ஜே சாப்பிட்டு நல்லா பழகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெஜ்ஜு.
கை உடஞ்சிருச்சு. நான் உடையாம தானே வச்சேன். ஆரம்பிச்சாச்சு. 6 நிமிஷத்துல சாப்பிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க இன்னைக்கு இது கத்திரிக்காய் புளிக்குழம்பு. ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மாதம் இருக்குமா கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சு. 1 மாதத்துக்கு மேலே தான் இருக்கும். கத்திரிக்காய் புளிக்குழம்பு இன்றைக்கி என்னன்னு தெரில, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்களே பார்த்துருப்பீங்க. சோறு வந்து கப்புன்னு உள்ளே போயிடுச்சு சீக்கிரமாகவே. நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.